அவர் எனக்கு தூரமா இருந்தாலும் அவர் எனக்கு நெத்தியில வச்சு விட்ட குங்குமம், கட்டின தாலி இருக்குங்கிற திருப்தியில எத்தனை வருஷமா நான் வாழ்ந்துட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த அபூர்வா அத கூட என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு பார்த்தா. உண்மையிலேயே அப்படி நடந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் என் உயிரையே விட்டுருப்பேன். நான் செத்து போயிட்டா என் பிள்ளைங்களோட நல்லது கெட்டத பாத்துக்கிறதுக்கு வேற யார் இருக்காங்க சாமி? கடைசி நிமிஷத்துல பூமியை அனுப்பி வச்சு என்ன நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன், எப்பவும் மறக்க மாட்டேன். சொல்ல கேட்க மாட்டேங்கிற போவா. நம்ம அவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போதெல்லாம் நம்மள அரவணைக்காம அந்த கடவுள் என்ன பண்ணாரு? ஏய், எங்க வர? ஒன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. வா. உள்ள என்னோட பொருள் இருக்கு, அத மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். போ வெளிய. உன்னை இந்த உலகமே குறை சொல்லும் போது அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு வாய் வரலையாமா? எந்த பூமி பொழைக்கணும்னு எந்த கடவுளை நான் டெம்பரவரியா நம்பினோ அதே பூமி உயிரோட வந்து என் நெஞ்சில உதைக்கும் போது அதை ஏமா தடுக்கல? சொல்லுங்கம்மா. அப்படிப்பட்ட அரக்கியை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு எதுக்காக சொல்லல? அப்படிப்பட்ட கேடு கெட்டவளை ககன் போதும். இதுக்கு மேல பூமி எதுவும் சொல்லாது. என் ஷோபாவே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போறேன்? சார் 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 சார், என் கட்டுப்பாட்டுல இல்லாத ஃபேக்டரியை பத்தி நான் ஏன் சார் என்கொயரி பண்ண போறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இத்தனை நாளா நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி ஷோபா சந்திரா மேடமோடது ஆக்சிடென்டல் டெத் இல்ல சார், ப்ரீ பிளான்ட் மர்டர். என்னது? ஷோபாவோடது ஆக்சிடென்டல் டெத் இல்லையா? மர்டரா? What the hell are you talking about? ஏன் ஷோபா மர்டர் ஆயிருக்கான்றீங்க? சார், நான் ஒரு போலீஸ் சார். எதுவா இருந்தாலும் கண்ணால பார்த்துதான், பார்த்தது உண்மையா இல்லையான்னு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எதையும் நம்ப மாட்டேன் சார். என்ன பாத்தீங்க? எதை பார்த்து என் ஷோபாக்கு மர்டர் நடந்திருக்குன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? அம்மா அம்மா, நம்ம ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சிருச்சுமா. இல்ல உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? அது என் அக்காவோடது, என் அக்கா கிட்ட கொடுக்கணும். அது கொடுங்க. தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க.
டேய் நில்லுடா. நில்லுடா. டேய் நில்லுடா. ஐயோ டேய் வாங்கடா போயிடலாம். வாங்க வாங்க. அண்ணா என்னாச்சு? யாரோ கார் குறுக்க வந்து விழுந்துட்டாங்கம்மா. ஐயோ என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அக்கா சிவா அக்கா சிவா உனக்கு ஒன்றும் ஆகல சிவா, உனக்கு ஒன்றும் ஆகல. அக்கா எனக்கு எனக்கு எதுவும் ஆகலக்கா. நீ எப்படி இருக்க அக்கா? அக்கா உன்னை தேடிதான் நான் இந்த சிட்டிக்கு வந்தேன்க்கா. இங்க பாரு, அம்மா உங்ககிட்ட இந்த பொம்மையை கொடுக்க சொன்னாங்கக்கா. எனக்கு பணத்து மேல ஆசை இருந்தா நான் நேரா உங்களுக்கே ஃபோன் பண்ணியிருப்பேன். நான் நீதி நேர்மையை கடைபிடிக்கிறவன். ஒரு கொலை பண்ண கிரிமினல் என்னைக்கு இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு நம்புறவன். ஷோ எஸ்ஐ சார், நீங்க பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் படம் பார்க்கிறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த படத்தை கூட நம்ம காசு கொடுத்து தான் பார்க்கணும். அந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னு கூலா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஒத்துக்கோங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி போனீங்கன்னா நான் வச்சிருக்கிற ரவுடி என் பின்னாடி இருக்காங்க. அவங்க உங்களை அடிச்சோ இல்லைன்னா கொலை பண்ணியோ அந்த வீடியோவை கொண்டு வந்து என் கையில கொடுத்துருவாங்க. எதுக்கு தேவையில்லாம உயிர் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்க? யோசிக்காம இந்த டீலை நீங்க ஒத்துக்கலாம்ல. இங்க பாருங்க, நீங்க அப்பாயிண்ட் பண்ண ரவுடிங்க கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண போலீஸ் இல்லை. சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். அவங்கள திருப்பி அடிச்சு அந்த ரவுடிங்களை துரத்த முடியும். ஓவர் கான்ஃபிடன்ஸ். சரி, அப்படியே வச்சுக்கோங்க மேடம். உங்க ரவுடிங்க என்னை அடிச்சோ கொன்னோ அந்த வீடியோவை எடுத்துட்டு போலான்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்க கையில கிடைக்காது. அந்த வீடியோ ரெக்கார்டர் யார் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்களே அதை சேஃபா திரும்ப கொண்டு போயிட்டாங்க. அவங்க யாரு என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ரெட் ஹேண்டடா பிடிக்க போறேன். உங்க புருஷனுக்கு அதை காட்டி உங்களை ஜெயில் கம்பிய எண்ணெய் வைக்க போறேன். அப்படின்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்போ நான் தான் சோபா சந்திராவை கொலை பண்ணேன்னு நீங்க போய் சொல்ல போறீங்களா? எஸ்.